மாட்டியா? எப்ப பார்த்தாலும் அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு உரசிக்கிட்டே இருக்க. உனக்கு வெக்கமா இல்ல? பொண்ணா லட்சணமா எப்பவுமே இருக்க மாட்டியா நீ? ஐயோ சித்தி, அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. ஏனி அவங்க மேல உள்ள போய் நான் தான். சொல்லிட்டே இருக்க திரும்ப திரும்ப. சித்தி, எதுக்கு சித்தி அவங்கள திட்டுறீங்க? பேலன்ஸ் இல்லாம தெரியாம தானே நடந்தது. கௌதம், நீ கவனிரு. உனக்கு எதுவும் தெரியாது. இந்த மாதிரி பொண்ணுங்களை எல்லாம் நம்ம நம்பவே முடியாது. எப்படா கேப் கிடைக்கும் கடா வெட்டணும்னு சுத்திட்டே இருப்பாளுங்க. கல்யாணம் பண்றதா பேசி முடிவு பண்ணிருக்கோம். கூடிய சீக்கிரமே இந்த வீட்ல இன்னொரு கல்யாணம் நடக்க போகுது. அந்த ரெட்டிப்பு சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காகத்தான் நாம எல்லாம் இங்க கூடியிருக்கோம். நம்முடைய கம்பெனி ஒர்க்கர்ஸ், ஸ்டாஃப்ஸ், மேனேஜர்ஸ் எல்லாருக்கும் 1 மாச சம்பளம் நாங்க போனஸா கொடுக்கறதா இருக்கோம். எல்லாரும் சந்தோஷமா கெட் டுகெதர் கொண்டாடலாமா? அந்த கேக்க கொண்டு வாங்க. கதிர், காவியா வாங்க. வா கௌதம், வா வாமா. கதிரே, உன் பொண்டாட்டிக்கு ஊட்டி விடுறா. சாரி ரோஷி, இப்ப வேணா ரோஷி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. டைம் வரப்போ நானே சொல்றேன். அந்த டைம் இனிமே வரவே வராதுன்னு எனக்கு தோணுது கதிர். நீ விடு, நானே பாத்துக்கிறேன். ஏய் ரோஷி, நான் சொல்றது கேளு. முடியாதுடா. நீ என்ன கெஞ்சினாலும் என் கால விழுந்தாலும் இதுக்கு மேல உன் கூத்தெல்லாம் பார்த்துட்டு என்னால பொறுமையா இருக்க முடியாது. நான் இப்பவே போய் உன் பொண்டாட்டி, உன் அப்பா அம்மா எல்லார்கிட்டயும் உண்மையா சொல்றேன். உன் பொண்டாட்டி தான் செகண்ட் ஹேண்டு. நான் 2 வருஷமும் உன் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன்னு எல்லார்கிட்டயும் சொல்றேன்.
உன் பொண்டாட்டி ஏமாற்றத்தை தாங்க முடியாம சூசைட் பண்ணிக்கிட்டு சாக போறா. இவளுக்கு வந்த வாழ்வை பாத்தீங்களா? ஏய், என்னாச்சு? போய் தண்ணி குடி. சம்பந்தி இதத்தான் ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் புள்ள தானா வளரும்னு சொல்லுவாங்க. அதுதான் இது. என்னங்க என்னதான் சொல்றீங்க? அது ஜெயா, புரியலையே. காவியா ஊரா விட்டு பிள்ளை. அவளுக்கு இப்படி பார்த்து பார்த்து ஊட்டும் போது அவ வயித்துல இருக்கிற நம்ம பிள்ளையோட புள்ள தானா வளரும்ல, அதத்தான் அப்படி சொன்னேன். அட என்னங்க சும்மா இருங்க. இங்க வர்ற வைக்கத்த என்ன ஜெயா, இப்பெல்லாம் அடிக்கடி வைக்கப்படுறியே. அம்மாடி காவியா, யாருனாலும் அடக்க முடியாத என் பொண்டாட்டியவே அடக்க உடக்கமா மாத்திடுச்சே உன் வயித்துல இருக்கிற குழந்தை. சும்மா சொல்லக்கூடாது, பயங்கரமான ஆள் தான் அவன். ஏங்க சும்மா இருங்க. மாட்டணும்னு வெயி செத்தோம். பின்ன அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் அக்கா வாழ்க்கையில அவ குறுக்க நிப்பா. நீயே முதல்ல என்ன இழுத்துட்டு வந்த. எனக்கு வந்து கோபத்துக்கு அவள அங்கே என்ன கொண்டு போட்டிருப்ப. இத்தனை நாளா மாமா மேல மட்டும்தான் தப்பு இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அந்த ரோஷினி பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது இவதான் எங்க அக்கா கூட வாழக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கியிருக்கா. அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். இந்திரா பொறுமையா இருடி. ரூடு இது பாரு, லேட்டா வந்திருந்தாலும் எங்க அக்கா முறைப்படி தாலி கட்டிக்கிட்டு வந்த பொண்டாட்டி. இவ யாரு? இவ வந்து என் அக்கா கிட்ட உண்மையெல்லாம் சொல்லி என் அக்காவை சூசைட் பண்ணிக்க வைப்பாளா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு எங்க அக்காவை இவ சூசைட் பண்ண வைப்பாளா? அவளே இப்பதான் மாமியாரு குடும்பம் குழந்தைன்னு சந்தோஷமா இருக்கா. இந்த ரோஷினி அதெல்லாம் கெடுக்க பாக்குறாளா? நான் விடவே மாட்டேன். என் அக்காவை நல்லபடியா வாழ வைக்காம நான் விடவே மாட்டேன். ஹாஸ்பிட்டலா? என்னாச்சு அம்மா? உடம்புக்கு தான் சரியில்லையா? உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா இந்த வீட்ல நேத்து வந்தவங்களுக்கு கிடைக்கிற சீரும் சிறப்பும் தான் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. புரியலையாம்மா, என்னாச்சு? உங்களுக்கு ஒண்ணும் புரியாது. நீங்க கூட வாங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். ஏதாவது பண்ணி எனக்கு உடனே குழந்தை வேணும். லூசா நீ? அது என்ன மளிகை ஜமாவாது? எங்க கிடைக்குதுன்னு தேடி போய் வாங்குறதுக்கு? குழந்தை ஏமா குழந்தை? நாமளும் எல்லா ஹாஸ்பிட்டலும் போயாச்சு, எல்லா டெஸ்டும் பண்ணியாச்சு, எல்லாம் நார்மலா தான் இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்ல டாக்டர் சொல்லிட்டாரு. அப்படியும் குழந்தை இல்லனா நம்ம என்ன செய்ய முடியும்? அமையும் போது அமையும், நீ டென்ஷன் ஆகாம இரு. அப்போ அந்த காவ்யாக்கு இந்த வீட்ல கிடைக்கிற மரியாதையை பார்த்து நான் அமைதியா இருக்கணும், அதானே? இதுல என்ன இருக்கு ஏமா? இதை ஏன் இவ்வளவு பர்சனலா எடுத்துக்கிற? அவங்களுக்கு பேபி உடனே ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம என் தம்பி குழந்தை நமக்கு குழந்தை மாதிரி தானே, குடும்பத்தோட மூத்த வாரிசு. அத நினைச்சு சந்தோஷப்படுவியா? தேவையில்லாம யோசிச்சுக்கிட்டு. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், நீ பாத்துக்க. தம்பி புள்ள நம்ம புள்ள மாதிரியா? என்ன ஹேமா, கட்டின புருஷன் கூட உன்னை மதிக்க மாட்டேங்கிறானா?
ஆமா, வர வர இந்த வீட்ல நான் டம்மி பீஸா ஆயிட்டே இருக்கேன். அந்த பட்டிக்காட்டுக்கு அடிச்ச அதிர்ஷ்டம் எனக்கு இல்ல பாருங்களேன். இந்த வீட்ல எல்லாரும் அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறத பார்த்தாலே எனக்கு அப்படி பத்திக்கிட்டு எரியுது. அதுக்கு என்ன ஹேமா செய்யறது? இந்த குடும்பத்துக்கும் அக்காக்கும் தேவையானது அவ கொடுக்கறா, உன்கிட்ட இல்லையே. ஒருவேளை அது அவளுக்கு இல்லன்னு ஆயிட்டா எல்லாம் சரியாயிடுமோ என்னமோ. புரியலையா அத்த? பார்த்தல்ல, இப்பவே அவ கை எப்படி ஓங்கி இருக்குன்னு. இன்னும் போக போக என்ன ஆகும்னு தெரியாது. யாரு கண்டா அவளுக்கும் அவ குழந்தைக்கும் நீ சேவை பாக்குற நிலைமை வந்தாலும் வரும் ஹேமா. பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோ. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னம்மா காவியா, எங்கேயோ வெளியே கிளம்புற மாதிரி தெரியுது. ஆமா மாமா. எங்கம்மா? தெரியல மாமா. அவர்தான் போன் பண்ணி கிளம்பி இருக்க சொன்னாரு. வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காராம். வெளியில கூட்டிட்டு போறானா? உன்னை இந்த மாதிரி நேரத்துல எங்க அவன் வெளியில கூட்டிட்டு போக போறான்? வாடா. ஆமா, இந்த மாதிரி நேரத்துல காவியாவை எங்க வெளியில கூட்டிட்டு போக போற? ஹாஸ்பிடலுக்குமா? ஹாஸ்பிடலுக்கா? எதுக்குடா? பா, நம்ம ஃபேமிலி டாக்டர் மட்டும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணா போதுமாப்பா? குழந்தை எப்படி இருக்கு, இந்த மாதிரி நேரத்துல என்ன சாப்பிடணும், குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு ஜெனரல் செக்அப் பண்ணி பாத்துடலான்னு ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன்ப்பா. இப்ப அங்கதான் காவியா கூட்டு போறேன்ப்பா. என்னங்க இது? நம்ம கதிரா இது? அதானே. அது கதிர் அப்பாவா போறான்ல, அதுதான் பொறுப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கதிர், நானும் கூட வரேன். அம்மா, நீங்க எதுக்குமா? என் பொண்டாட்டி எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியாதா? பாரு கவியா, போலாமா? பாத்து, நாங்க போயிட்டு வரோம். ஏஞ்சயா, வீட்டுக்கு ஒரு குழந்தை வர நேரம் எல்லாரையும் எப்படி சந்தோஷமா மாதிரிச்சு பாத்தியா? வீடு நிறைய குழந்தைங்க இருந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னங்க, நம்ம லைஃப் இவ்ளோ சீக்கிரம் மாறும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. இதெல்லாம் நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரியவங்களுக்குள்ள இருந்த எல்லா பிரச்சனையும் வருத்தத்தையும் ஒரு சின்ன குழந்தை சால்வ் பண்ணிருச்சு பாத்தீங்களா? சொல்லுங்க ஜி. என்ன கதை? உன் பொண்டாட்டி பக்கத்துல இருக்காளா? ஆமா ஜி, வைஃப் ஹாஸ்பிடலுக்கு செக்கப் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஏய், என்ன விளையாடுறியா? உன்னை அவளை அபார்ஷன் பண்ண சொன்னா நீ அவளை செக்கப்க்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கியா? என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா உனக்கு? ஐயோ ஜி, நான் சொல்றது நீங்க கொஞ்சம் கேளுங்க. எனக்கு தெரியாத நான் என்ன செய்யணும்னு. குழந்தை சேஃபா இருக்கான்னு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும்ல, அது முக்கியம் தானே. அதான் இப்போ ஹாஸ்பிடல் போயிட்டு இருக்கேன். 1 ஹவர்ல வேலை முடிஞ்சிடும். வாங்க கதிர், உட்காருங்க. குட் மார்னிங் டாக்டர். மேடம், அது இல்ல மேடம், அது என்னன்னா எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னோட மிஸ்ஸஸ் வந்து கன்சீவா இருக்காங்க. சந்தோஷம். இல்ல டாக்டர், அது வந்து அவ
ஸோ ப்ளீஸ் டாக்டர். நோ வே கதிர். அபார்ட் பண்றது என்ன சாதாரண விஷயம் நினைச்சுக்கிட்டீங்களா? அதுவும் குழந்தையோட அம்மாவுக்கே தெரியாம. நோ, நான் இதை பண்ணவே மாட்டேன். மேம் இப்போதைக்கு வேற வழியே இல்லை மேடம், ப்ளீஸ். இல்ல கதிர், நான் இதை பண்ணவே மாட்டேன். எல்லாத்துக்கும் மேல அவங்க உன் ஒய்ஃப் கதிர். அதை மறந்துட்டு நீங்க பேசுறீங்க. மேம் உங்க பேச்ச கேட்டு நான் இப்ப அவங்களுக்கு அபார்ட் பண்ணி நாளைக்கே உங்க வீட்டுக்கு அது தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் ஏன் கேரியருக்கே ப்ராப்ளம் வரும். டாக்டர், நான் அவளோட ஹஸ்பண்ட். நான் சொல்றேன், ப்ளீஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்க ப்ளீஸ். இருக்கட்டும் கதிர், நீங்க அவங்க ஹஸ்பண்டாவே இருந்துட்டு போங்க. ஆனா உங்க ஒய்ஃபோட கன்சல்டிங் இல்லாம என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ அவ பெர்மிஷனோட அபார்ட் பண்ணணும்னா நான் ஒரு ஐடியா சொல்றேன், அது மாதிரி பண்ணுங்க. என்னால முடியாது டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். டாக்டர் ப்ளீஸ், நான் சொல்ற மாதிரி மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். டாக்டர் புரிஞ்சுக்கோங்க. சரி, கூட்டிட்டு வாங்க. மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம், தேங்க்யூ ஸோ மச். நீங்க கூட்டிட்டு வாங்க, நான் பேசிக்கிறேன். ஓகே மேம். ஸ்கேன் எடுத்துட்டு வந்துருங்க. சப்பா, இப்படி ஒரு பேஷண்டா? தலைவலி. என்ன ஹெல்ப்? இல்ல, அக்காவை மாமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரா? சரி. இல்ல கௌதம், அவங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்கன்னு மாமா கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்றியா? அத நீயே ஃபோன் பண்ணி கேட்டா என்னவா? நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஆனா மாமா என்னோட கால் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. அக்கா போனை வீட்லயே வச்சுட்டு போயிட்டா. மாமா கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்ல ப்ளீஸ். ஆமா, எதுக்கு நீ இவ்வளவு பதட்டப்படுற? அண்ணன் கூட தானே அனுப்பி போயிருக்காங்க, அப்புறம் என்ன பிரச்சனை? அது பிரச்சனை அதுக்கு இல்ல கௌதம். அக்கா பேர்ல இப்ப நான் ஒரு அர்ச்சனை பண்ணேன். அந்த தேங்காய் அழுகி போச்சு, அது ரொம்ப அபசகனம். அதுக்கு அக்காக்கு உடனே ஒரு பரிகாரம் பண்ணணும்னு பூசாரி சொன்னாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கௌதம். இந்த விபூதியையும் இந்த பிரசாதத்தையும் அக்காவை நேர்ல பார்த்து உடனே கொடுக்கணும். இது சாமி விஷயம், கொஞ்சம் கேட்டு சொல்ல ப்ளீஸ். வர வர உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லையே. நானும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்புறம் கௌதம், இத நான் உன்கிட்ட கேட்டேன்னு சொல்லிக்க வேண்டாம். சரி. சொல்றா. கதிர் எங்க இருக்க? அது அண்ணா நகர்ல இருக்க ஃப்ளவர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருக்க. என்ன கௌதம்? இல்ல, வீட்டுல ஒரு சின்ன வேலை. நீ வீட்டுல இருப்பியோன்னு தான் கால் பண்ண. சரி ஓகே விடு, நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். சரி ஓகே பை. அண்ணனும் அண்ணியும் அண்ணா நகர்ல இருக்க ஃப்ளவர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்களாம். தேங்க்ஸ் கௌதம். கல்யாணி வாடி. வரேந்திரா. காவியா, எனக்கு உங்க ஃபீலிங்ஸ் புரியுது. ஆனா இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா படுத்த படுக்கையாவே தான் இருக்கும். நீங்களும் கஷ்டப்பட்டு அந்த குழந்தையும் கஷ்டப்படுத்தணுமா? சொல்லுங்க. ஐயோ டாக்டர், என்ன சொல்றீங்க? இதுக்கு வேற வழியே இல்லையா? நோக்கது. தேங்க் காட், நீங்க இப்பவே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தீங்க. பேபி இப்போ ஆரம்ப ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இதை இப்பவே அவாய்ட் பண்ணி இந்த இன்ஃபெக்ஷனை கிளியர் பண்ணிட்டா அடுத்து பிறக்க போற குழந்தையாவது நல்லபடியா பிறக்கும். காவியா,
அழாதீங்க, இன்ஜெக்ஷன்லயே அபார்ட் பண்ணிடலாம். இது ஆரம்ப ஸ்டேஜ் தான். கதிர், ஏய் இந்திரா, டாக்டர் கிட்ட என்ன கேட்டேன்? அவங்க உன்கிட்ட என்ன சொன்னாங்க? நான் ஒண்ணுமே சொல்லல மாமா. எதுக்கும் செகண்ட் ஒப்பீனியனுக்கு வெளிய வேற ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணலாமான்னு கேட்டேன். உடனே அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை திருப்பி வாங்கி பார்த்தாங்க. அப்புறம் சிஸ்டம்ல அதை வச்சு டைப் பண்ணி பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன்னு சொன்னாங்க. மேடம் கூப்பிட்டீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. என்ன வேலை பாக்குறீங்க நீங்களா? இப்படிதான் ஒர்க்ல கேர்லெஸ்ஸா இருக்கிறதா? உங்களால இப்ப யாருக்கு கெட்ட பேரு? ஒரு நிமிஷம், எவ்வளவு பெரிய தப்பு நடந்துக்கு தெரியுமா? இடியட்ஸ், உங்களுக்குலாம் அறிவே இல்ல. போய் கூட்டிட்டு வாங்க அவங்கள. சரி டாக்டர். சார், உங்களை டாக்டர் உள்ள கூப்பிடுறாங்க. வா. என்ன வேலை பாக்குறீங்க 2 பேரும்? வெளியே போங்க. அவங்க ஒரிஜினல் ரிப்போர்ட் எடுத்து கொடுங்க. சரி Get out. மேடம். டாக்டர், என்ன டாக்டர், என்ன ஆச்சு? காவியா, உன் கைய காலா நினைச்சு கேக்குறமா, என்ன மன்னிச்சிருமா. டாக்டர், நான் என்ன? இல்லம்மா, எங்க சைடு நடந்த ஒரு சின்ன தப்பால உங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டே மாறி போயிடுச்சு. உன் குழந்தைக்கு எதுவுமே இல்லம்மா காவியா. குழந்தை நல்லா ஹெல்த்தியா தான் இருக்கு. என்ன மன்னிச்சுக்கோமா. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இப்பதான் எனக்கு போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்கு. இந்திரா, ஒன்னும் இல்லக்கா, நான் தான் சொன்னேன்ல. நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகலங்க. ஓ, ஆமா காவியா, கடவுள் காப்பாத்திட்டாரு. நல்ல நேரத்துல சாமி மாதிரி வந்த உன்னாலதான் இப்ப என் குழந்தை உயிரோட இருக்கு. நீ மட்டும் வரல, நாங்களே எங்க குழந்தைய அழைச்சிருப்போம். என்னங்க? ஆமா ஆமா. அக்கா, ஒருத்தர் ஒரு விஷயத்த சொன்னா அது அப்படியே கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீ பெரியார் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? பெரியார் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் நீ அப்படியே நம்பிராத, ஏன் எதுக்குன்னு ஆராய்ஞ்சு கேள்வி கேளு, அதுக்கு பேரு தான் பகுத்தறிவுன்னு சொல்லிருக்காருக்கா. அவ்வளோ ஏன், நானே உன்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா கூட அத கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே கேட்டுற கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு கேட்டு பழகுன்னு சொல்லிருக்காரு இல்ல மாமா? ஆமா ஆமா. நீயும் இனிமே யாரு என்ன சொன்னாலும் அத அப்படியே நம்ப கூடாது. எல்லாரும் எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கக்கா. உலகத்துல நம்ம கண்ணுக்கு தெரியற விஷயம் ஒண்ணுன்னா, நமக்கு தெரியாம நம்மள சுத்தி நடக்கிற விஷயம் 100 இருக்கும். அதனால யாரா இருந்தாலும், அது அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, ஏன் நானா இருந்தாலும் சரி, நீ கட்டின புருஷனா இருந்தா கூட பரவாயில்ல, கண்ணை மூடிட்டு நம்பாத, ஏன் எதுக்குன்னு ஃபர்ஸ்ட் கேளு. புரியுதாக்கா? என்னடி என்னென்னமோ சொல்ற? எனக்கு அதெல்லாம் தெரியாதுடி.
அதான் நான் உன் கூடவே இருக்கேன்ல, உனக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் சொல்லித்தரேன். விடுக்கா. அப்படியா? ஆமாக்கா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஹாஸ்பிட்டல்ல நடந்த எதையுமே வீட்ல போய் சொல்லிக்க வேண்டாம். அவங்க எல்லாம் பயந்துருவாங்கக்கா. இல்ல மாமா? ஆமா ஆமா. அம்மா, மாமா எப்படி? உன்னை இப்ப நல்லா பாத்துக்கிறாரா? அதெல்லாம் தங்கமா பாத்துக்கிறாரு. முன்ன மாதிரி எரிஞ்செரிஞ்செல்லாம் பேசுறது இல்ல. அவரே செக்கப்க்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு. குழந்தைக்கு பிரச்சனைன்னு டாக்டர் சொன்னதும் பார்த்தல எப்படி துடிச்சு போயிட்டாருன்னு. பாத்தேன்க்கா. அக்கா, நீ இனிமேதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். டேப்லெட், டானிக் எதுவா இருந்தாலுமே எக்ஸ்பைரி டேட் எல்லாம் பார்த்துட்டு போடு. ஏதாவது டேப்லெட் புதுசா இருந்தா தயவு செஞ்சு அதை எடுத்துக்காத. நீ ஃபர்ஸ்ட் கூகுள் பண்ணி அது என்ன ஏதுன்னு எல்லாமே பாத்துக்கோ. அப்படி உனக்கு எதுவுமே தெரியலன்னா நீ எனக்கு கால் பண்ணு. என்னடி திடீர்னு அம்மா மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட? ஆமாக்கா, உனக்கு எதுவுமே ஒழுங்கா தெரியல. நீ ரொம்ப வெகுளியா இருக்க. நான் தானே உன் கூட இருந்து எல்லாத்தையுமே பாத்துக்க வேண்டியதா இருக்கு. அக்கா, நீ கேள்வி எல்லாம் கேட்காத. நீ எப்பவும் போல பொறுப்பா நடந்துக்கோ. ஏன்னா இப்போ நீ ஒரு ஆள் இல்ல, உனக்குள்ள இன்னொரு குட்டி பாப்பா இருக்கு. புரியுதா? புரியுது மேடம். என்ன இந்திரா, அக்காக்கு சாமி பிரசாதம் எல்லாம் கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சு. ரொம்ப தேங்க்ஸ் கௌதம். உன்னோட இந்த ஹெல்ப்பை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இந்திரா ஒரு நிமிஷம். அம்மா, என்னாச்சு? எதுக்காக கோயில் அவ்வளவு அவசரமா ஓடுன? ஏதாவது பிரச்சனையா? அதான் சொன்னனே, கோயில் பரிகாரம், அதனாலதான். இல்ல, அது உண்மையான ரீசனா இருக்கும்னு எனக்கு தோணல. எதுவும் மறைக்கிற. ஏதாவது பிரச்சனையா இருந்தா எனக்கும் ஷேர் பண்ணு, நானும் ஹெல்ப் பண்ணுவேன்ல. இப்பயாவது நம்பு ரோஷி. இல்ல, நீ தினமும் ஏதாவது ஒரு காரணம் சொல்றியே தவிர அவளை கழட்டி விட உருப்படியா எதுவும் செய்யற மாதிரி எனக்கு தெரியல. இதுக்கு நானே ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். நீ என்ன பண்ணுவன்னு எனக்கு தெரியாது. காவியா கிட்ட இதுல கையெழுத்து வாங்கிட்டு வர. என்ன முழிக்கிற? இல்ல, இதுல எப்படி அவ கையெழுத்து போடுவா? அதெல்லாம் எனக்கு தெரியாது கதிர். நீ எப்படியாவது இதுல கையெழுத்து வாங்கிட்டு வா. மத்ததெல்லாம் நான் என் லாயரை வச்சு பாத்துக்கிறேன். ஐயோ ரோஷி, இதெல்லாம் வீட்ல தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும். நீ இப்போ இதுல கையெழுத்து வாங்கலனாலும் பெரிய பிரச்சனை தான் ஆக போகுது கதிர். நீ மட்டும் நான் சொல்றத கேக்கல, நேரம் உன் வீட்டுக்கு வந்து உங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் போட்டு உடைச்சிருவேன். மேடம், போனஸ் அனௌன்ஸ் பண்ணிருந்தீங்க இல்லையா? அதுக்கு தான் ஐயாவை கூட்டிட்டு வந்திருக்கேன். வழக்கம் போல ஐயாவுக்கு முதல் போனஸ் கொடுத்துட்டீங்கன்னா மத்தவங்க இன்னைக்கே கொடுத்துடலாம். சரி,
சுபா எடுத்து. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? கேஷா கொடுக்க போறீங்க? அப்படி வை. மேடம், என்ன ஜெயா, என்ன யோசனையா இருக்கு? ஆ? இல்ல, வருஷா வருஷம் நான் தானே கொடுக்கறேன். இந்த முறை எனக்கு பதிலா நம்ம மருமகளை கொடுக்க வைக்கலாம்னு யோசிக்கிறேன். சூப்பர் ஜெயா. இதுவும் நல்ல யோசனை தானே. ஹேமா, அத்தை குடுங்க அத்தை. பொண்ணு கொடுக்க கூப்பிடல, போய் காவியாவை கூட்டிட்டு வா. அவ தான் கொடுக்க போறா. போ. என்ன ஹேமா அப்படியே முழிச்சிட்டு நிக்கிற? இந்த போனஸ் வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு தான் நாம கொடுக்கறோம். அப்ப அந்த வாரிசை சுமக்கிற காவியா தானே இதை கொடுக்கணும். போ, போய் சீக்கிரம் அவளை கூட்டிட்டு வா. சரிங்க அத்தை, போ, கூட்டிட்டு வரேன். சூப்பர் ஜெயா, எனக்கு இது தோணவே இல்லை பாரு. அக்கா, எதுக்குக்கா அவளெல்லாம் கூப்பிட்டு கொடுக்க சொல்ற? அவளெல்லாம் நீ பெரிய மனுஷி ஆக்குறியா? எப்பவும் போல நீயே கொடுக்க வேண்டியதானே? என்ன பேசுற ராகினி? அவ வயித்துல வளர்றது ராமச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் மில்லோட வாரிசு. இந்த குடும்பத்தோட முதல் வாரிசு. எங்களுக்கு அப்புறம் இந்த ஃபேக்டரி கம்பெனிய எடுத்து நடத்த போற வாரிசு. அது வயித்துல இருக்கும் போதே முதலாளியா தானே இருக்கணும். அதுக்காக தான் அவ கையால கொடுக்க வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். புரியுதா உனக்கு? சின்னம்மா சின்னம்மா, இவள என்ன ஹேமா, அத்தை உன் கையால போனஸ் கொடுப்பாங்கன்னு தானே எதிர்பார்த்த? ஏமாந்துட்டியா? ஆமா சின்னத்த, யார் இவ? நேத்து வந்தவ இன்னைக்கு போனஸ் கொடுக்கற அளவுக்கு வந்துட்டா. எல்லாம் இந்த ஜெயா அத்தைய சொல்லணும். இன்னும் அவள போவர தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. ஏன் அவளுக்கு மட்டும் தான் குழந்தை பொறுக்குமா? ஏன் எங்களுக்கு எல்லாம் குழந்தை பொறுக்காதா? பொறுக்கலையே, அதான் அவங்க தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. என்னது அது? அநியாயமா இருக்கு. அப்போ குழந்தெல்லாம் பிறந்தாதான் நம்மள மதிப்பாங்களா? இல்லனா இந்த வீட்ல நமக்கு எந்த மதிப்பும் மரியாதையும் இல்லையா? என்ன நீ ஏதோ புரட்சி டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்க? எங்க பார் ஹேமா, நீ சும்மா புலம்பிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அவ காரியத்தை சாதிச்சுட்டா நீ கோட்டை விட்டுட்ட, அவ்வளவுதான். ஆமா, இவ்ளோ பேசுறியே, நீயே இன்னும் குழந்தை பெத்துக்கல சொல்லு. சுபாவை விடு, அவளுக்கு அமையல. ஆனா நீ குழந்தை பிறந்தா ஜாலியா இருக்க முடியாதுன்னு தானே தள்ளி போட்ட. எப்ப அனுபவிக்கிற? இன்னும் என்னென்ன அவமானத்தை எல்லாம் நீ அனுபவிக்க போறன்னு எனக்கு தெரியல. சின்னத, இன்னமும் நான் மட்டும் காவியவால பாதிக்கப்படுற மாதிரி பேசுறீங்க. இன்னைக்கு எனக்கு நடந்த அவமானம் நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும். நாளைக்கு என்ன நாளைக்கு? இன்னைக்கு நடந்ததே உங்களுக்கு நோஸ்கட் தானே? அது புரியலையே உங்களுக்கு? இங்க பாருங்க, என்னமோ ஜெயாத்திக்கு அப்புறம் எல்லாம் நீங்க தானே நினைச்சிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு பாத்தீங்கல்ல யாரு சின்னம்மான்னு பேர் வாங்கினதுன்னு. அத பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க.
பாருங்களேன் அவ எப்படி பேசுறான்னு. என்ன செய்யறது ஹேமா? என்னைக்கு காவியா உண்டானாலும் அன்னையிலிருந்தே உன் மரியாதை பாதி போயிடுச்சு. பாரு, உன்னை பார்த்து பயந்து பம்புன சுபா இல்ல, இப்ப பாத்தியா எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டா. இவளுங்க 2 பேரையும் காலி பண்ற மாதிரி நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேப்பியா? சொல்லுங்க சின்னத்த.